வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதுவரை லிங்க் பண்ணாமல் இருக்கிறாங்க. டேட் இந்த மாத கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 30 வரைக்கும் மாற்றிருக்காங்க. அதனால் உடனடியாக எல்லாருமே லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணலைன்னா உங்கள் கார்டு இன்ஆக்டிவ் ஆயிரும். லிங்க் பண்ணுறதுக்கு எஸ்எம்எஸ் மெத்தடில் சிம்பிள் மெத்தட் நம்ம சேனல்லையே வீடியோ அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீட்டிலையே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம மொபைல் ஃபோனே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் incometax.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஸ்க்ரோல் பண்ணோன்னா குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் செகண்ட் ஒன் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே பேன் நம்பரில் நம்ம இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பேன் நம்பரை என்ன பண்ணிக்கணும், டைப் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர். இதில் பேன் நம்பரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். லாஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. தப்பாக டைப் பண்ணிங்கன்னா வராது, இன்வாலிடுன்னு வரும் கீழே ரெட் கலரில். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர். நம்மளோட ஆதார் நம்பரை நம்ம டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இந்த வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸுங்கிறது இதாக ஆரம்பிச்சிரும். நமக்கு எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆன உடனே அதை டச் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி காட்டும். ஆல்ரெடி நம்மளோட லிங்க் இணைஞ்சிருக்கு. அதாவது யுவர் பேன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பரை காமிச்சு இஸ் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இணைஞ்சிருக்கு, லிங்க் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட ஆதார் லிங்க்கில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக லிங்க் இல்லைன்னா இல்லை, நாட் லிங்க்டுன்னு வந்துடும். ஸோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.